ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வந்த உடனே பச்சை மிளகா 2 கீரி போட்டுக்கோங்க. அதுலேயும் புதினாவும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கினா தான் நம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டு 5 நிமிஷம் வதக்கினோடனே உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமே வதங்கிடும். அப்புறம் தக்காளி நல்லா அந்த சாறுலாம் இறங்கி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா எல்லாமே ஒன்றாவே வதக்கிக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை கொட்டி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டாலே தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்ற தேவையில்ல. ஏன்னா அது குழம்பு மாரி ஆகிடும். இதே வந்து தண்ணி விடும். அந்த போதுமான தண்ணி தான் விடும். ஏன்னா அதே நம்மளுக்கு கிரேவிக்கு போதும். நல்லா மூடி வறுத்து எடுக்க. ஏன்னா அப்படியே விட்டாலும் அடி பிடிச்சிக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து நல்லா சுண்ட வைங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிரேவி மாரி வரும். அந்த கிரேவி மாரி வர வரைக்கும் நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு கிரேவியும் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் நல்லா பிடிக்கும்.